பராசக்தி ஆடியோ விழாவில் ரஜினிகாந்த் மாஸ் என்ட்ரி. சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படத்தின் ரிலீஸ் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகையில் பராசக்தி ரிலீஸ் ஆக உள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகும் இப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் இப்படத்தின் ப்ரமோஷன் துவங்க உள்ளது. 1965ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை வைத்துதான் இப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் சுதா கோங்ரா. அது மட்டுமல்லாமல் சிவகார்த்திகேயனுக்கு இப்படம் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்குமா. குறிப்பாக இது சிவகார்த்திகேயனின் 25வது படம். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இப்படம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. படம் பொங்கல் ரிலீஸாக வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே பொங்கல் வெளியீட்டாக விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படமும் காத்திருக்கிறது. ஆனால் இந்த பொங்கல் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைக்கும் பொங்கலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு போன பிறகு சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதி என கூறி வரும் நிலையில் இப்பொழுது விஜய்க்கு போட்டியாக களமிறங்கி விட்டார் சிவகார்த்திகேயன் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா இந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது விஜய்க்கு கடைசி படம் என்பதால் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா பல சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இருக்கும் என கூறப்பட்டது. ஆனால் அதைவிட பெரிய ஸ்பெஷலாக இருக்க போகிறது பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழா. ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த விழாவிற்கு சினிமாவில் இருக்கும் பெருந்தலைகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ரஜினி, கமலையும் இந்த விழாவிற்கு அழைத்து மேலும் இந்த விழாவை சிறப்பாக எண்ணியிருப்பதாக தெரிகின்றது. மேலும் இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளவும் வாய்ப்புள்ளதா. இதனால் ஜனநாயகன் படத்திற்கு நேரடியாக போட்டி என்பதை காட்டுவார்கள் என தெரிகிறது. அது மட்டுமல்ல, பராசக்தி படம் சிவாஜி நடிப்பில் கலைஞர் கைவண்ணத்தில் உருவான திரைப்படம். அந்த படத்தின் தலைப்பை சிவகார்த்திகேயன் படத்திற்கு வைத்திருக்கிறார்கள். அதுவே படத்திற்கு பிளஸ் ஆக அமைந்திருக்கிறது. அதனால் பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சிவாஜி கணேசனின் குடும்பத்தாரை வரவழைத்து அவர்களை மேடையில் பெருமைப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.